Hello everyone, welcome to SL Geek Tamil. இன்னைக்கு வீடியோவில் எப்படி நாங்கள் ஒரு ஃபைவருக்கு ஒரு கிக்கை கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபைவை பற்றி ஒரு 2-3 வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்க தவிர்த்தவங்களுக்கு மேலே ஐ பட்டன் அண்ட் இந்த மாதிரி வீடியோ என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ ஃபைவர்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் நான் ஃபைவர் தொடர்பான வீடியோகள்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணியிருப்பதன் மூலம் நீங்களும் அதை ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளி ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். ஃபைவரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிஸ்லேயும் எக்கச்சக்கமான ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஒர்க்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லா ஒர்க்ஸ்லையும் நீங்கள் ஒரு ஒர்க்கை சாய்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிக்கை போடுவதன் மூலம் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இது பற்றி நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே கைஸ், இப்போது இன்றைக்கி வீடியோவில் எப்படி நாங்கள் ஒரு கிக்கை க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுவரை எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே ஓப்பன் ஆகிற பெல் ஐக்கனில் ஆல் என்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் இப்போ புது கிக் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ மை பிஸ்னஸ் சொல்கிற டக்கு கீழால் கிக்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வர ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் ஆக்டிவ் கிக்ஸ், பெண்டிங் அப்ரூவலுக்கான கிக்ஸ், அதே மாதிரி டிராஃப்டில் இருக்கக்கூடிய கிக்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ஷோ பண்ணும். ஸோ இதில் கிரியேட் நியூ கிக்னு சொல்லி ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி தான் நாங்கள் கிக் ஆட் பண்ண வேணும். பட் இந்த இடத்துல என்னோட 6 ஆக்டிவ் கிக்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே முதல்ல போட்டது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 கிக்ஸ் தான் கொடுக்குறாங்க. முதல்ல 7 கிக்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் 3 டெலீட் பண்ணிக்கொண்டு திரும்பவும் கிரியேட் நியூ கிக் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓவர்வியூ, ப்ரைசிங், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எஃப்ஏக்யூ, ரிக்வயர்மெண்ட்ஸ், கேலரி, பப்ளிஷ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டாக ஓவர்வியூன்னு சொல்கிற ஆப்ஷனு கீழே கிக் டைட்டில், கேட்டகரி, அதே மாதிரி சர்ச் டேக்ஸ் இவ்வாறான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிக் டைட்டில்ன்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 80 கீவேர்ட்ஸ் மேக்ஸிமம் கொடுக்க முடியும். நீங்கள் இதை ஷார்ட்டாக வச்சுக்கொள்வது ரொம்பவும் நல்லது. அடுத்தது கேட்டகரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சஜஸ்டட் கேட்டகரிஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான கேட்டகரியை நீங்கள் மெனுவலாக செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். நான் டைப்போகிராஃபி சம்பந்தமான கிக் போட்டதால வீடியோ அண்ட் அனிமேஷன் அது கீழே டெக்ஸ்ட் அனிமேஷன் சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்ததாக ஃபைல் ஃபார்மட், மெட்டாடேட்டா அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இனேபிள் ஆகும். நீங்கள் கேட்டகரியை செலக்ட் பண்ண உடனே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அடுத்தது சர்ச் டெக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாசிட்டிவ் கீவேர்ட்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த பாசிட்டிவ் கீவேர்ட்னு சொல்றது நீங்கள் போடுற கிக்குக்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. நான் டெக்ஸ்ட் அனிமேஷன், டைப்போகிராஃபி சம்பந்தமான கிக்ஸ் போடுறதால கைனடிக் டைப்போகிராஃபி, டெக்ஸ்ட் அனிமேஷன் இது மாதிரியான கீவேர்ட்ஸ் நான் இந்த இடத்துல போட போறேன். அதே நேரம் இந்த கீவேர்ட்ஸ் நீங்க எப்படி போடுறதுன்னு தெரியாதவங்களுக்கு நீங்க ஃபைவர் அக்கௌண்ட் உள்ளுக்கு போய்க்கொள்ளுங்க. போய் இதுல பை மோட்டுக்கு நீங்க மாத்திக்கொண்டதன் பின்னால நீங்க சர்ச் பார்ல நீங்க சர்ச் பண்ணலாம். அதை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே, நான் சர்ச் பார்ல போய் டெக்ஸ்ட் அனிமேஷன் சம்பந்தமான ஏதாவது டைப் பண்ணி கொள்றேன். இதுல பாத்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட்னு சொல்லி டைப் பண்ணும்போது யாரெல்லாம் எப்படியெல்லாம் சர்ச் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான கீவேர்ட்ஸ் இந்த இடத்துல எனக்கு ஷோ பண்ணும். இதுல டெக்ஸ்ட் அனிமேஷன் இருக்குது. ஓகே, நான் அதை டிலீட் பண்ணிட்டு டைப்போகிராஃபி அப்படின்னு சொல்றது டைப் பண்ணிக்கொள்றேன். அதுல பாத்தீங்கன்னா சொன்னா டைப்போகிராஃபி, ஃபவுண்டன் டைப்போகிராஃபி, வீடியோ டைப்போகிராஃபி, லோகோ, கைனடிக் டைப்போகிராஃபி, டைப்போகிராஃபி டிஷர்ட் இது மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. இதுல உங்களுக்கு இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் சூட்டபிளா இருக்கோ அதெல்லாம் நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ஒவ்வொருத்தர் சர்ச் பண்றது மாதிரிக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா சொன்னா ஆர்டர்ஸ் வரும். சரியான கீவேர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் குயிக்கா வரும். ஓகே, கீவேர்ட்ஸ் நான் 5 கீவேர்ட்ஸ் கொடுத்துட்டேன். ஓகே, இதுல கிக் மெட்டாடேட்டால பாத்தீங்கன்னு சொன்னா ஃபைல் ஃபார்மட், சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்டைஸ், பர்பஸ், ஸ்டைல்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்குது. இது 4ஐயும் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க டிக் பண்ணிக்கொள்ள வேணும். இதுல பர்பஸ் நீங்க உங்களுக்கு தேவையான பர்பஸை டிக் பண்ணிக்கொள்ளுங்க. சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்டைஸ்ல நீங்க எந்தெந்த சாஃப்ட்வேர்ஸ்ல ஒர்க் பண்றீங்க, எந்தெந்த சாஃப்ட்வேர்ஸ்ல நீங்க அவுட்புட்டை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டைல்னு சொல்றதுல நீங்க 2Dயா 3Dயா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த குறிப்பிட்ட கேட்டகரியில
இது கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இந்த மெட்டா டேட்டான்னு சொல்றது. ஓகே, நான் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, அடுத்ததா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எஃப்ஏக்யூன்னு சொல்றதுல உங்களுக்கு வந்து பேக்கேஜிங் வந்து நீங்க வந்து கொடுக்க வேணும். ஸோ இதுல 3 விதமான பேக்கேஜஸ் நீங்க கொடுக்க வேணும். ஓகே, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம். ஸோ 3 பேக்கேஜஸ் இருக்குது. இந்த ஒரு பேக்கேஜஸ்லேயும் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் நீங்கள் எவ்வாறு அவுட்புட்டை கொடுக்குறீங்கன்றத வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ டெலிவரி டைம், அதே மாதிரி இதோட பேசிக் பேக்கேஜில் என்னென்ன கொடுக்குறீங்க, ஸ்டாண்டர்ட் பேக்கேஜில் என்னென்ன கொடுக்குறீங்க, ப்ரீமியம் பேக்கேஜில் என்னென்ன கொடுக்குறீங்கன்றத நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலிவரி டைம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி ரன்னிங் டைம் செகண்ட்ஸ் சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ செகண்ட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் டைம் சொல்கிறது கொடுக்க வேணும். ஸோ நான் வந்து பேசிக்ல வந்து 15 கொடுக்குறேன், ஸ்டாண்டர்ட்ல 25 கொடுக்குறேன், ப்ரீமியம்ல வந்து 30 கொடுக்குறேன். ஸோ அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுடைய கிக்குக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மெட்டா டேட்டாக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கும், ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், வாய்ஸ் ஓவர் ரெக்கார்டிங் இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஆட் ஆகிருக்குது. இதெல்லாம் நான் வந்து என்னுடைய கிளையண்ட்டுக்கு வந்து எதெல்லாம் கொடுக்குறோமோ அதை வந்து நாங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். நான் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து 3க்குமே செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி ப்ரைஸ். ஓகே, ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து 9 செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். என்ன இதில் கூடுதலாக 9 தான் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் வந்து அன்லிமிட்டும் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசிக் பேக்கேஜுக்கு $15 கொடுக்குறேன், 2வது பேக்கேஜுக்கு $25 கொடுக்குறேன், சாரி $30 கொடுக்குறேன், 3வது பேக்கேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $50 வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் நான் வந்து 3க்குமே எனேபிள் பண்ணிக்கொள்கிறேன். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ், ப்ரீமியம் பேக்கேஜ் இது 2க்கும் கொடுக்குறேன். வாய்ஸ் ஓவர் வந்து ப்ரீமியம் பேக்கேஜுக்கு மட்டும் கொடுக்குறேன். கீழே எக்ஸ்ட்ரா சேவ்ஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இது எனேபிள் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்ததாக வந்து உங்களுடைய பேக்கேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நேம் கொடுக்கணும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு அங்கே போகுதில்லை. பிகாஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பேக்கேஜஸ்க்கான நேம் வந்து கொடுத்தில்லை. ஸோ இந்த இடத்துல வந்து நான் பேக்கேஜஸ்க்கான நேமை செலக்ட் பண்ணிக்கொள்ளும். ஃபர்ஸ்ட் பேக்கேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்வர் கொடுக்குறேன், 2வது பேக்கேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டுன்னு சொல்லி கொடுக்குறேன், 3வது பேக்கேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாட்டினம்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுடைய கிக்குக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சின்ன ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கிரியேட் பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஸ்டின், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் கிளையண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஏதாவது கேட்க விரும்பினீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து சின்ன ஒரு கொஸ்டின் வந்து டைப் பண்ணிக்கொண்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேலரின்னு சொல்கிற ஆப்ஷன் வந்து ஒன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கிக் இமேஜஸ், கிக் வீடியோஸ் அதே மாதிரி பிடிஎஃப்ஸ் வந்து போட்டுக்கொள்ள முடியும். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோன்னு சொல்கிற ஆப்ஷன். நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நான் சேவ் பண்ணியிருக்கிற வீடியோவை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்ததாக வந்து இமேஜஸ் 3 நான் வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ வீடியோஸ் நீங்கள் வந்து 1 போட்டுக்கொள்ளலாம். இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 போட்டுக்கொள்ள முடியும். அண்ட் அதே மாதிரி பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 2 இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கொள்ள முடியும்.
ஓகே. நான் இந்த இடத்துல வந்து இமேஜஸ் 3ம் ஒரு வீடியோவும் போட்டுக்கொள்றேன். போட்டுக்கொண்டதன் பின்னால, இதோட வீடியோ அப்லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதன் பின்னால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபைவர் டீமால இது வந்து ரிவ்யூ பண்ணப்பட்டு தான் உங்களுடைய கிக்குக்கு வந்து சேரும். ஸோ நான் வந்து சேவ் அண்ட் கன்டின்யூ குடுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய கிக் வந்து கம்ப்ளீட்டா வந்து நாங்க அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்தது நீங்க பப்ளிஷ் கிக் குடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய கிக் வந்து பப்ளிஷ் ஆயிரும். ஸோ இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு கிக் கிரியேட் பண்றதுக்கு செய்ய வேண்டியது. ஓகே கைஸ், நாங்கள் இப்போ ஃபைவரோட கண்டிஷன்ஸை பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வீடியோவில். ரெண்டாவது வீடியோவில் எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். மூணாவது வீடியோவில் எப்படி ஒரு கிக்கை வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நீங்கள் எப்படி ஃபைவரில் தொடர்ந்து ஆன்லைனில் உங்களுடைய பிசியை அல்லது லேப்டாப்பை வச்சுக்கொள்றதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால், உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய நாட்டுக்கு மிட் நைட்டில் தான் அவங்களுக்கு வந்து டேயாக இருக்கும். ஸோ இது மாதிரியான நேரங்களில் ஆன்லைன்லேயே இருக்க முடியாது. அதனால் எப்படி நாங்கள் ஆன்லைனில் எங்களுடைய அக்கௌண்ட்டை ஆன்லைனில் காட்டுற மாதிரியே வச்சுக்கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் 1-2 ஆர்டர்ஸ் வந்து பிடிச்சி அதை செஞ்சு கொடுத்தாலே தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வரும். ஸோ ரிவ்யூஸை பொறுத்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் எப்படி எங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஆன்லைன்லேயே வச்சுருக்க வேணும் என்று பார்க்குறது ரொம்பவும் முக்கியம். ஸோ அடுத்த வீடியோவில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.